இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ம பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் என்ற தலைப்பிலே அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்திலே அமைப்பது, how can we frame sentences in English by using present continuous tense? How can we use present continuous tense in the normal day-to-day conversation? என்று தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த லைக் அப்படிங்கிற வேர்ப் அன்றாடம் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. இதோட பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக்கிங். லைக் என்னவா மாறும்? லைக்கிங். விரும்புகிறேன், விரும்பிக் கொண்டிருக்கிறேன். விரும்புகிறேன் அப்படிங்கிறத விரும்பி கொண்டிருத்தல் அப்படிங்கிறத லைக்கிங் அப்படின்னு மாறும் இல்லையா? ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் செஷன்ல ஒரு கேள்வியா கேட்டோம். புதுசா நீங்க ஒரு ஜாப்ல சேர்ந்திருக்கீங்க இல்லையா? யூ இமேஜின், கற்பனை செஞ்சுக்கங்க. புதுசா நீங்க ஒரு ஜாப்ல சேர்ந்திருக்கீங்க. அந்த ஜாப நீங்க விரும்புறீங்களா? உங்களுக்கு அந்த ஜாப் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? லைக். பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன வேர்பு போடுவோம்? லைக். போட்டாச்சு. சார் லைக் போட்டாலே முடிஞ்சு போச்சு சார், எல்லாமே அதுலயே அடங்கிடுச்சு சார், நீங்களே கற்பனை பண்ணிக்கங்க சார் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம எப்படி பேச போறோம்? How are you going to speak? இந்த ஜாப் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? புதிய ஜாப். Do you like? Do you like? நீ உனக்கு பிடித்திருக்கிறதா? பிடிச்சிருக்கா தமிழ் எப்படி சொல்லுவோம்? பிடித்திருக்கிறதா தூய தமிழ். பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பேச்சு தமிழ். பிடிச்சிருக்கான்னு இங்கிலீஷ்ல தமிழ்ல எழுத மாட்டோம். பிடித்திருக்கிறதா, உனக்கு பிடித்திருக்கிறதா? Do you like? Do you like? உனக்கு பிடித்திருக்கிறதா? என்ன பிடிச்சிருக்கா? என்ன? நியூ ஜாப், புதிய வேலை. Do you like the new job? அவ்வளவுதான் சார். Do you like the new job? நியூ ஜாப், உனக்கு பிடித்திருக்கிறதா? என்ன பிடித்திருக்கிறதா? புதிய வேலை. உனக்கு புதிய வேலை பிடித்திருக்கிறதா? இது வந்து பிரசன்ட் டென்ஸ். Do you like the new job? உனக்கு புதிய வேலை பிடித்திருக்கிறதா? Do you like the new job? உனக்கு பிடிச்சிருக்கா? புதிய வேலை உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத எப்படி கேட்பீங்க இங்கிலீஷ்ல? Do you like the new job? Do you like the new job? அப்படியே கேட்டு கேட்டு பழகுங்க. Do you like the new job? Do you like the new job? ஓகே, கேட்டீங்க இல்லையா? சரியா இருக்கா? சரியா வருதா? Do you like? உனக்கு பிடித்திருக்கிறதா? நியூ ஜாப், புதிய வேலை. Do you like the new job? இப்ப பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இதை கேட்கணும். புதிய வேலை உனக்கு பிடித்திருக்கிறதா?
எப்படி கேட்பீங்க? டு யூ லைக் த நியூ ஜாப்? டு யூ லைக் த நியூ ஜாப்? present continuous எப்படி? லைக். லைக் எப்படி மாறும்? லைக்கிங். verb plus ing. present continuousனா என்ன? லைக்கிங். லைக் plus ing. verb v plus ing. ஓகே, லைக்கிங். டூக்கு பதில் என்ன வரும்? ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப்? ஆர் யூ லைக்கிங் த நியூ ஜாப்? present continuous. இது என்ன? present. இது என்ன? continuous. இது ஏன் continuous? ing. verb plus ing. are you liking the new job? இதோட தமிழ் மீனிங் என்ன? are you liking the new job? தமிழ்ல இதோடைய மீனிங் என்ன? are you liking the new job? இதை சொல்லுவோமா? இப்படி நம்ம பேசுவோமா? தமிழ்ல இதோடைய அர்த்தம் என்ன? கொஞ்சம் திங்க் பண்ணி வைக்கிறீங்களா? ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.